ஸோ அவனிதா மணி அவன மோகினி கொண்டாடு அந்த லுக்கில் இருக்கேன்னா ஒரு படம் கூட என்னோட ஒர்க் வந்துட்டு வெளியில் வரல. எல்லாமே கவனில் நடித்து பண்ணிட்டு இருக்கும் போது ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் அடுத்த படங்கள் வெளியே இல்லை, இந்த படத்தில் ஒர்க் பண்ணும்போது எந்த படமும் ரிலீஸ் ஆகல. Tilak, what is this? No controversial questions. நம்ம ரிசர்ச் டீம் ப்ரிப்பேர் பண்ண கேள்வி மட்டும் தான் நீ கேட்கணும், புரியுதா? மேபி ரெமோ ரிலீஸ் ஆயிருக்கலாம், பட் அச்சம் என்பது மடமையடா ரிலீஸ் ஆகல. அந்த அச்சம் அது ஷூட் முடிச்சுட்டு நான் நெக்ஸ்ட் கவன் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஆக்சுவலி வெளியில் பார்த்தீங்கன்னா இவங்க யாருக்கும் தெரியாது. பிரியதர்ஷினின்னு ஒரு ஆக்டர் இருக்காங்க கூட யாருக்கும் தெரியாது. ஸோ அந்த கவனில் தான் வந்து ஃபுல்லாக எஸ்டாப்ளிஷ் ஆனது. கவன் படம் வந்து எல்லாராலையுமே உங்களை மறக்க முடியாது. சேனலோட ஹெட் எப்படி இருப்பாங்கன்றது அப்படியே நீங்கள் டிட்டோவை நடிச்சிருந்தீங்க. அது எப்படி மேம்? அது இந்த மாதிரி அவரை நோட்டாத உன் கேரியர் இன்னையோட முடிச்சிடும். நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட பார்த்தீங்கன்னாக்கா இப்போ கவன் படத்தில் நம்மளால மிரட்டின பிரியதர்ஷினி அவங்க தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம் விஜய், எப்படி இருக்கீங்க மேம்? ரொம்ப நல்லா இருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீங்கள் எல்லாம் வந்து என்ன இன்டர்வியூ பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சூப்பர் மேம். ஏன்னா நான் உங்களை பார்க்கும்போது அப்படி பயந்து போய் பார்த்தேன் கவன் செட்டில். நீங்களா அவங்க லாபம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாங்க. ஆனால் இப்போ பார்க்குறதுக்கு அப்படி டோட்டல் டிஃப்ரெண்டா 80s நடிகை மாதிரி இருக்கீங்களே. ஆமாங்க, நீங்கள் தானே கேட்டீங்க உங்கள் இன்ஸ்பிரேஷன் பற்றி எல்லாம் பேசலாம் இன்னைக்கு இன்டர்வியூவில். ஸோ அதனால் நான் வந்து அந்த ரெட்ரோ லுக்கில் நான் வந்து 80s படத்தெல்லாம் பார்த்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆன பர்சன். ஸோ அதனால் அந்த கெட்டப்பில் வந்திருக்கேன். என்ன மேம், நான் இன்டர்வியூ சரி நம்ம ஏதாவது அப்படியே மறைச்சி வச்சு கேட்கலான்னு பார்த்தா பொட்டுன்னு போட்டு வடிச்சிட்டீங்க. சரி, என்னை பார்த்தா யார் மாதிரி தெரியுது? அம்பிகா, ராதா அந்த மாதிரி. ஆமாங்க. அவனிதா மணி அவன மோகினி கொண்டாடு அந்த லுக்ல இருக்கேன்னா இப்போ ஜஸ்ட் ஒரு ஜோக்குக்காக, ஒரு ஃபன்காக ஐ தாட் இட் வில் பி நைஸ் டு டூ இட் லைக் திஸ். சூப்பர் மேம், உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். சினிமா ஆசை எப்படி வந்துச்சு? சினிமா பார்த்தீங்கன்னா வந்து ஆஃப்கோர்ஸ் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன் எந்த அளவுக்கு நான் நேசித்தேன். ஸ்கூல் படிக்கும் போது வந்துட்டு எனக்கு வந்து ஆக்டிங் ரொம்ப பிடிச்சது. மீடியா இண்டஸ்ட்ரியில் இருப்பேன்னா இல்லையான்னு தெரியல, பட் ஆக்டிங் பண்ணணும்னு சொல்லி ஸ்கூல் ட்ராமாஸ் அந்த மாதிரி திங்ஸ்லலாம் நிறைய வந்து கலந்துக்கிட்டேன். அண்ட் எனக்கு எப்போ வந்து என் மேலே கான்ஃபிடென்ஸ் வந்ததுன்னா, ஜூலியஸ் சீசர்ன்னு சொல்லி ஒரு ஷேக்ஸ்பியரோட பெரிய ரொம்ப ஃபேமஸான ஒரு நாடகம். அந்த ஜூலியஸ் சீசர் நாடகம் வந்து எங்களோட ஐசிஎஸ்சி சிலபஸில் அந்த டைமில் 9th 10th படிக்கும் போது எங்களோட மெயின் அந்த ப்ளே படிச்சுட்டு அதோட கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும் இங்கிலீஷ் எக்ஸாமில். ஸோ அதை வந்து ஏன் நம்ம நாடகமாக போடக்கூடாதுன்னு சொல்லி எங்கள் ஸ்கூல் டீச்சரோட ஐடியா இருந்தது. ஸோ கிளாஸ் டீச்சரோட ஐடியா. ஸோ அந்த பல ரோல்ஸ்க்காக எல்லோரும் ஆடிஷன் பண்ணோம். ஸோ அதில் வந்து முக்கியமாக மேல் ரோல்ஸ் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ரோல்ஸ். ஃபீமேல் ரோல்ஸ் எல்லாம் சின்ன சின்ன ரோல்ஸாக தான் இருந்தது. பிகாஸ் அது ரொம்ப அந்த மேல் ஓரியன்ட், ஜூலியஸ் சீசர், மார்க் ஆண்டனி அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ அதில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ரோல்ஸ் வந்துட்டு மார்க் ஆண்டனி. அந்த அவர் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் கேரக்டர். ஸோ நான் அதுக்கு வந்து ஆடிஷன் கொடுத்தேன், ஒரு மேல் கேரக்டருக்காக ஆடிஷன் கொடுத்தேன் அந்த இதில். அண்டு ஆடிஷன் முடிச்சுட்டு கிளாஸ் பூரா எனக்காக கை தட்டினாங்க. ஸோ அதில் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துட்டு தட் ஒரு மற்ற மேல்ஸ் விட என்னால் வந்துட்டு அந்த கேரக்டரை ஒரு யதார்த்தமாக ஒரு அந்த அந்த ப்ளேயில் என்னால் டெலிவர் பண்ண முடிஞ்சுது. எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்தது. ஸோ அப்போ கண்டிப்பாக இந்த உலகத்தில், இந்த ஆக்டிங் உலகத்தில் இருக்கணும்னு ஒரு ஐ வில் சே தட் இஸ் மை ஃபர்ஸ்ட் சக்ஸஸ். ஒரு மேல் கேரக்டரை வந்துட்டு மேல் ஆர்டிஸ்ட் இருக்கும் போது ஒரு ஃபீமேல் வந்துட்டு அந்த எனாக்ட்மெண்ட் வந்து அவங்களுக்கு பிடிச்சது வந்துட்டு ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஓகே மேம், இந்த மாதிரி ஆசை இருந்துச்சு. அப்புறம் வந்து சினிமா துறையில் ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி போனால் அப்ரோச் பண்ணால் நம்ம வந்து வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றத ஃபஸ்ட் டைம் நீங்கள் யாரை பார்த்தீங்க? நான் ஆக்சுவலி சினிமா துறையை தேடி வரலைங்க. அந்த நான் ப்ளேஸ் பண்ணிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக மாடலிங் கூட பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் ஆர்ட் டிரெக்ஷனில் ஆர்ட் அசிஸ்டண்ட்டாக கூட வேலை செஞ்சுட்டு இருந்தேன். நாட் ஃபிலிம்ஸில், ஆட் ஃபிலிம்ஸில் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த டைமில் வந்து மாடலிங்கில் வந்து எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது டு பிகம் அ மாடல். சில டிவி கமர்ஷியல்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தேன். அந்த டைமில் வந்து கொஞ்சம் என்கொயரிஸ் வந்தது சினிமாவில் நடிக்கிறதுக்கு. பட் எங்கள் பேரண்ட்ஸ் அந்த டைமில் அது வந்து ஒரு ஒரு எல்லாம்
பேரண்ட்ஸும் ஃபீல் பண்ணுவாங்க இது வந்து ஒரு சேஃப் இண்டஸ்ட்ரி இல்லை அவங்களோட பொண்ணுங்களுக்கு, ஸோ வேணான்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது மாதிரி நான் மீடியாவில் ஒர்க் பண்ணுவேன்னா இல்லையான்னு எனக்கு அந்த ஒரு தாட்டே இல்லை. அப்புறம் பல வருஷம் நான் ஆஸ்திரேலியாவில் இருந்தேன். ஆஸ்திரேலியா இருந்துட்டு நான் திரும்பி வந்து 2012 தான் வந்துட்டு திரும்பி இந்தியாவுக்கு வந்தேன். இந்தியாவில் வந்துட்டு செட்டில் ஆகிட்டு ஒரு 2 இயர்ஸ் ஜாபில் அந்த மாதிரியெல்லாம் போச்சு. அப்புறம் சடனாக ஏதோ ஒன்று திரும்ப லெட் மீ ஸ்டார்ட் மாடலிங் அந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும், தியேட்டர் குரூப் ஏதாவது சேரலாம் அந்த மாதிரி ஒரு ஐடியாவில் என்னோடய ஃபோட்டோஸ் எல்லாம் சர்க்குலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் காஸ்டிங் டைரக்டர்ஸ் கிட்ட. ஸோ அது மூலயமா கல்யாண் ஜுவல்லர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரொமோஷன் வந்தது. அண்ட் ஆல் ஆஃப் அ சடன் பார்த்தீங்கன்னா ரெமோ டீம் வந்துட்டு, ரெமோன்னு சொல்லி சிவகார்த்திகேயன் சாரோட படம் இருக்குது, எஸ் பாக்யராஜ் கண்ணன் சாரோட டைரெக்ஷனில். ஸோ அவங்க வந்து என்னை சடனாக ஒரு கேரக்டருக்காக கூப்பிட்டாங்க. ஸோ சடனாக மை காட் ஃபில்ம்ஸ், அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க, ஐ வாஸ் மேரிட் தென், எங்கள் ஹஸ்பண்ட் என்ன சொல்வார். ஸோ அவங்க கூட பேசும்போது அவங்க இல்லை இது வந்து உன்னோட சின்ன வயசுலேருந்து ரொம்ப பெரிய பேஷன், இப்போது அதுவே வாய்ப்பு தேடி வருதுன்னா வை நாட் இப்போ வந்து யூர் ஓல்டர், இப்போது நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ண முடியும் உங்களுக்கு வேர்ல்ட் ஹேண்ட், ஸோ நீ கோ அண்ட் ட்ரை இட் அவுட். அண்ட் இட் வாஸ் அம்மா கேரக்டர். ஸோ அது வந்து அவங்க அவ்வளோ ஒன்றும் இதாக ஃபீல் பண்ணல. சரி ஓகே பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டே ஷூட் போனேன். அண்ட் அவ்வளோ ப்ரொஃபஷ்னல் அமேசிங்கான டீம், சிவகார்த்திகேயன் சார் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. அண்ட் அப்படி தான் என்னோடய கெரியரே ஸ்டார்ட் ஆச்சு. அங்கேருந்து படிப்படியாக நெக்ஸ்ட்டு அந்த லொக்கேஷனில் மெட் அ காஸ்டிங் டைரக்டர் ஹூ அச்சம் என்பது மடமேடால ஒரு அகேன் மஞ்சிமா மோகனோட பர்த் மதர் அந்த கேரக்டருக்காக காஸ்டிங்க்கு ஜிவிஎம் சார் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. அதுக்கப்புறம் அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அங்கே முடித்த உடனே எனக்கு கவனோட வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ அந்த ஸ்டேஜில் கவனில் ஒர்க் பண்ணும்போது ஒரு படம் கூட என்னோடய ஒர்க் வந்துட்டு வெளியில் வரல. எல்லாமே கவனில் நடித்து பண்ணிட்டு இருக்கும்போது ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் அடுத்த படங்கள் வெளியே வரும். இல்லை இந்த படத்தில் ஒர்க் பண்ணும்போது எந்த படம் ரிலீஸ் ஆகல. மேபி ரெமோ ரிலீஸ் ஆகிருக்கலாம், பட் அச்சம் என்பது மடமையடா ரிலீஸ் ஆகல. அந்த அச்சம் அது ஷூட் முடிச்சுட்டு நான் நெக்ஸ்ட்டு கவன் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஆக்சுவலி வெளியில் பார்த்தீங்கன்னா இவங்க யாரும் கூட யாருக்கும் தெரியாது. பிரியதர்ஷினின்னு ஒரு ஆக்டர் இருக்காங்க கூட யாருக்கும் தெரியாது. ஸோ அந்த கவனில் தான் வந்து ஃபுல்லாக எஸ்டாப்ளிஷ் ஆனது. கவன் படம் வந்து எல்லாராலையுமே உங்களை மறக்க முடியாது. உங்களை டக்குன்னு உங்களை பார்த்த உடனே இவங்க கவன் படத்தை நடிச்சாங்களே. ஒரு சேனலோட ஹெட்டு, இப்போ ஒரு சேனல்லேருந்து வெளியே வரவங்களுக்கு தான் தெரியும் அந்த சேனலோட ஹெட் எப்படி இருப்பாங்கன்றது. அப்படியே நீங்கள் டிட்டோவாக நடிச்சிருந்தீங்க, அது எப்படி மேம்? அது சேனல் ஹெட்டுன்னு ஒன்லி சொல்ல முடியாதுங்க. ட்ரெடிஷ்னலாக பார்த்தாலே நான் லாஸ்ட் 30-40 இயர்ஸ் பற்றி பேசுகிறேன், இப்போ மட்டும் சொல்லலை. கடந்து வந்த ஒரு லாஸ்ட் 50 இயர்ஸ்ன்னு சொல்லலாம். லேடிஸ் வந்து கார்ப்பரேட்டில் இல்லவே இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு செக்ரட்டரி ரோல் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டெனோகிராஃபர் மாதிரி இருந்துட்டு அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் படிவேறி இப்போ வந்து வைஸ் பிரசிடென்ட்ஸ் ஆஃப் கம்பெனிஸாக இருக்காங்க. ஒரு படி ஏறும் போது ஒரு கிளாஸ் சீலிங்னு சொல்லுவாங்க, அதை உடச்சி வரணும். ஸோ அந்த கேரக்டரை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக இருப்பாங்க. ஓகே, ஏன்னா அவங்க வந்துட்டு யார்கிட்டையும் நான்சென்ஸ் எடுத்துக்க மாட்டாங்க. ஆஃப்கோர்ஸ் அது வந்து ஓவர் எக்ஸாஜரேட்டடாக ஒரு நெகட்டிவ் கேரக்டர் தான். ஆனால் பல லேடிஸோட ஸ்டோரி இப்படி தான். அவங்க அந்த படி ஏறி வர்றது வந்து இந்த கார்ப்பரேட் இண்டஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெப்பில் வந்து ஒரு மேன்லியாக நின்னாதான் வந்து அவங்களுக்கு அந்த மரியாதை கிடைச்சி அவங்க அடுத்த பட்சத்துக்கு ப்ரொமோட் ஆகுறாங்க. ஸோ ஒரு கார்ப்பரேட் பர்சனை பார்த்து நானும் கார்ப்பரேட்ஸை ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆஃப்கோர்ஸ் நான் ஃபாரினில் இருக்கும் போது ஒர்க் பண்ணேன். ஸோ எனக்கு அந்த மாதிரி எல்லாம் அனுபவம் இல்லை, பட் அந்த மாதிரி எப்படி இருப்பாங்கன்னு நான் பார்த்துருக்கேன். ஸோ ஒரு லேடி வந்துட்டு மேலே வரணும்னா எந்த ஒரு கவர்மெண்ட்டில் இருந்தாலும் ஒரு கார்ப்பரேட்டில் இருந்தாலும் அந்த காலத்தில் அப்படி ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்னா ரொம்ப போல்டாக இருந்தால் தான் வந்து அவங்களுக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு ப்ரோக்ரெஸ் ஆக முடியும். ஓகே மேம், நீங்கள் கவன் படம் செட்டில் வந்து நான் உங்களை பார்த்துருக்கேன் ஆக்சுவலி. அப்போ வந்து நீங்கள் கேமரா ரோல் பண்ணதுக்கப்புறம் அது டோட்டலாக சேஞ்ச் ஆவீங்கல்ல. அந்த கண்ணம்மா சாங் அப்போ தான் நான் உங்களை பார்த்தேன். கரெக்ட். அப்போ பார்க்கும்போது ரோல் சொன்ன உடனே அந்த டேக் பேக்கில் வந்து நீங்கள் பேசணும் அந்த சீன் வந்து அது எப்படி மேம்? ஒரு சேனலில் நான் பார்த்துருக்கேன், ஒரு சிங்கிங் ஷோ நடக்குது அப்படின்னாக்கா அந்த டேக் பேக்கில் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த கேமரா இந்த க்ளோஸ் போ, அந்த மாதிரி ஜட்ஜஸ்க்கும் கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. அது எப்படி டிட்டோவாக நீங்கள் பண்ணீங்க? ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்தாங்க. ஓகே, அந்த சிச்சுவேஷனுக்காக அது ஒரு ஹாலிவுட் படம், மான்ஸ்டர்ஸ் பால் ஆர் சம்திங் லைக் தட். இங்கே
கரெக்டாக இப்போ ஞாபகம் வரல, அந்த ரெஃபரன்ஸில் வந்துட்டு ஜூலியா ராபர்ட்ஸ் வந்துட்டு டாக் பேக்லேருந்து ஃபீட் பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு இன்டர்வியூ சீக்வென்ஸில். ஆனால் அது வந்து கோவமாக பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து அவரை வந்து கண்ட்ரோல் பண்ணுவீங்க, நிறைய மேனிப்புலேட் அண்ட் கண்ட்ரோல் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்து அது ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் புரிஞ்சிடுச்சு எப்படி பண்ணணும் என்னன்னு. ஸோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிட்டேன். ஆனால் அந்த இன்டர்வியூ சீனோட ஐ மீன் கேவி ஆனந்த் சார் would be so proud today. அந்த இன்டர்வியூ சீன் வந்து எந்த அளவுக்கு ரீச் ஆச்சுன்னா, அப்படியே அந்த இன்டர்வியூ சீனை தூக்கி ஒரு வெரி ஃபேமஸ் பாலிவுட் படத்தில் போட்டிருக்காங்க தெரியுமா? அப்படிங்களா? ஆமாம். ஓ, ராக்கி அண்ட் ராணி கி பிரேம் கஹானி கேள்விப்பட்டிருக்கீங்க? झुमका गिरा रे नदी की बाजार में அந்த சாங் பார்த்துருக்கீங்க? झुमका गिरा झुमका அந்த படத்தில் வந்துட்டு ஆலியா பட் வந்து ஜேர்னலிஸ்டாக இருப்பாங்க, ஒரு ஆங்கர், ஒரு இன்டர்வியூ ஆங்கர் ஒரு பெரிய சேனலில். அண்ட் அவங்களுக்கு ஒரு பர்சன் அப்படியே டாக் பேக்லேருந்து ஃபீட் பண்ணுவாங்க, ஒரு பொலிட்டிக்கல் இன்டர்வியூ நடக்கும். இன்ஸ்பயர் ஆகிருக்கு பாருங்க, நம்ம படத்துலேருந்து அது இன்ஸ்பயர் ஆகிட்டு அங்கே அது வச்சுருக்காங்க. அது பார்க்கும் போது எனக்கு வந்து அப்படியே நம்ம படம் தான் வந்து கண்ணு முன்னால் நின்றுச்சு. எத்தனை பேர் வந்துட்டு ஐ திங்க் நிறைய பேர் போய்ட்டு திரும்பி பார்க்கணும். அந்த ராக்கி அமேசான் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. ஸோ பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த கனெக்ஷன் தெரியும் நான் சொல்லுறது. இதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு கவனுக்கு அப்புறம் வேறு என்ன பண்ணாமல் உங்களை வந்து மக்கள்கிட்ட போய் ரீச் ஆச்சுன்னு நினச்சிங்க? கவனுக்கு அப்புறம் நிறைய சின்ன சின்ன படம் பண்ணிருந்தேன், சின்ன சின்ன ரோல்ஸ். அந்த ரோல்ஸ்க்கு அவ்வளோ இம்பார்ட்டண்ட் இல்லாமல் இருக்கிறதுனால அந்த கேரக்டர் அவ்வளோ போய் ரீச் ஆகலை. டில் சார்பேட்டா பரம்பரை. சார்பேட்டா பரம்பரை வந்து ஒரு எனக்கு வந்து அந்த படத்துக்குள்ளே இன்வால்வ் ஆகிறது வந்து ஒரு பெரிய ஃப்ளூக்குன்னு சொல்லலாம், ஒரு பெரிய மிராக்கிள், ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டம்னு சொல்லலாம். எப்படின்னா சடனாக ஒரு மிராக்கிள்னு சொல்லிட்டா. ஏன்னா டிட்டோவாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆங்கிலோ இண்டியன் மாதிரியே இருப்பீங்க. செம்மையாக இருக்கும் அந்த பாட்டுக்கு நீங்கள் டான்ஸ் ஆடுறதெல்லாம் அமேசிங்காக இருக்கும். அந்த ஸ்டெப்லாம் கூட வைரலாக போச்சு இல்லை? ஆமாங்க ஆமாங்க. அந்த சீக்வென்ஸ் தான் எங்கள் சீக்வென்ஸ் தான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. எல்லா பீம்ஸ்க்கும், எல்லா அது இந்தியா வின் பண்ணுற மேட்சுக்கும், பொன்னியின் செல்வனோட சக்ஸஸ்க்கு எல்லாமே வந்துட்டு அதுதான் ரொம்ப ஃபேமஸான ஒரு மீம் செக்ஷன். அந்த படத்தில் இன்வால்வ் ஆகிறது பார்த்திங்கன்னா, அந்த படம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த அளவுக்கு வந்து ஃபேமஸ் ஆகும்னு யாருக்கும் அந்த டைமில் எந்த ஐடியாவும் இல்லைங்க. அந்த படம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல கொஞ்சம் நியூஸ் வந்திருந்தது. அதே டைமில் வந்து ஒரு ஹார்ட்லி ஒரு 2-3 நாள் ஷூட் போன அப்புறம் லாக்டவுன் வந்துடுச்சு. ஃபர்ஸ்ட் லாக்டவுன், கொரோனாடு தான். ஸோ எல்லாமே ஸ்டாப் ஆயிடுச்சு. ஒரு 3-4 மாதம் எந்த ஒர்க்கும் இல்லாமல் எல்லாம் பீப்புள் வந்து அங்கங்கே வீட்டுக்கு போயிட்டு அவங்க ஊருக்கு போயிட்டு லாக் ஆகிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட் லாக்டவுன் முடித்த உடனே இவங்க திரும்ப படத்தை ரீஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி எடுக்கும் போது சடனாக எனக்கு வீட்டில் கால் வந்துடுச்சு ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து. மேடம், இந்த மாதிரி ஒரு பாரஞ்சித் சாரோட படம் போயிட்டு இருக்கு, உங்கள் ஃபோட்டோஸ் அனுப்புங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் நான் வந்து பாரஞ்சித் சாரோட படம் திங்க் பண்ணும்போது சரி என்ன பழைய சாரியில் என்ன இருக்குது, இந்த மாதிரி ரொம்பலும் என்ன மாதிரி ஃபோட்டோஸ் அனுப்பலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, மேடம் சாரி ஃபோட்டோஸே வேணாம், வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸில் அனுப்புங்க. என்னடா இது பாரஞ்சித் சாரில் வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸில் என்ன மாதிரி ஃபோட்டோஸ், என்ன மாதிரி கேரக்டர் இருக்க போது, அது மாதிரி ஒன்றுமே புரியல. ஸோ அப்புறம் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் கூப்பிட்டாரு, பேசினார். சார் மேடம் இது வந்து ஆங்கிலோ இண்டியன் கேரக்டர், ஸோ அதனால தான் சில இங்கிலீஷ் டைலாக்ஸ் எல்லாம் வரணும், நீங்கள் அந்த மாதிரி ப்ரொஜெக்ட் ஆவீங்க, ஸோ அது உங்களுக்கு ஓகேவா? சரி எனக்கு பிரச்சனை இல்லை, அந்த மாதிரி டீசெண்டான ட்ரெஸ்ஸு வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸுன்னு தான், நோ ப்ராப்ளம். ஸோ சாயந்தரம் போயிட்டு ரஞ்சித் சாரை மீட் பண்ணேன் அவரோட ஆஃபீஸில். அண்ட் அவர் என்னை பார்த்த உடனே ஓகே உங்களை ஆடிஷன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உடனே சொல்லிட்டாரு. ஸோ ஆடிஷன் வந்துட்டு அவங்க 2 அவரோட அசோசியேட்ஸ், ரைட்டர் அண்ட் as well as ஒன் மோர் அசோசியேட் 2 பேர் வந்து கேரக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி ஆர்யாவோட மதருக்கும் அவருக்கும் ஆகாது, நீங்கள் வந்து எப்போவுமே அந்த ஃபைட்டை பிரேக் பண்ணுற மாதிரி, ஆனால் உங்களுக்கும் உடம்பு சரியில்லை, நீங்களும் கொஞ்சம் வீக்கு, அது எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு அதை எனாக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து வீடியோ எடுத்துகிட்டு ரஞ்சித் சார் ஓகே சொல்லிவிட்டு ஒரு 3-4 டேஸ்க்குள்ளே நான் இங்கே இதில் இருக்கேன், நான் செட்டில் இருக்கேன். ஸோ நான் வந்து ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்
ஆக்சுவலி ஃபார் அ டிஃப்ரெண்ட் ஆர்டிஸ்ட் பிகாஸ் அந்த ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஆர்டிஸ்ட் செலக்ட் ஆயிருந்தாங்க. அவங்க ஆக்சுவலி 1 or 2 சீன்ஸ் கூட நடிச்சிருந்தாங்க. பட் அவங்க லாக் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களால ஷூட்டுக்கு வர முடியல. ஸோ சடனாக அந்த ரீப்ளேஸ்மெண்ட்டில் நான் உள்ளே வந்துட்டேன். ஸோ நீங்கள் பாருங்கள், நான் வந்து இதெல்லாம் கால்குலேஷனே போடல. வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று நடக்கணும்னா அதுவே நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. இந்த வாய்ப்பை நான் தேடி போகவே இல்லை. அந்த நல்லா இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக. ஐ ஃபீல் எனக்கு ரொம்ப சூட்டான ஒரு ரோல், சூட் ஆச்சு அந்த ரோல். அண்ட் ஜான் விஜய் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. மம்மி ஆமாம் ஆமாம். ஜான் விஜய் நான் வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் ஒரே டைம் சமயத்தில் படித்தோம் பல வருஷம் முன்னால் சென்னையில். ஸோ அதே ஒரு கிளிக், அந்த குரூப் எல்லாம் நம்ம தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாம் இருந்தோம். ஸோ எனக்கு வந்து அவரை முன்னாலே லைக் நாட் க்ளோஸாக தெரியல, பட் அவரை தெரியும். அண்ட் செட்ஸில் பார்த்தீங்கன்னா அது அந்த பழைய கம்ஃபர்ட் வந்து ரொம்ப ஹெல்ப் ஆச்சு எங்களுக்கு வந்து நேச்சுரலாக நடிக்கிறதுக்கு. ஓகே மேம். செட்டில் ரஞ்சித் சார் எப்படிங்களா? ரஞ்சித் சார் நான் பார்க்கும்போது எப்போவுமே பயங்கர டெடிக்கேட்டடாக, அவரும் அவரோட டீம் 24 மணி நேரம் பக்காவாக டெடிக்கேட்டடாக இருந்தாங்க. எனக்கு என்ன அவரை பற்றி ரொம்ப பிடிச்ச விஷயம்னா, ரொம்பவே அவர் அட்டென்ஷன் டு டீட்டெயில் பார்ப்பார். அது ஒரு விஷயம் எக்ஸாக்டாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும் அந்த சுச்சுவேஷனில். ட்ரெஸ்ஸிங்லேருந்து நம்ம பேசுகிற டயலாகு, நம்ம டெலிவரி, நம்ம பாடி ஆக்ஷன் எல்லாமே வந்துட்டு ஆத்தென்டிக்காக அந்த கேரக்டர்ஸை மேட்ச் பண்ணணும்னு ரொம்ப விரும்புவார். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். ஒரு சீனில் வந்துட்டு ஆக்சுவலி டேடியோட பேர் வந்து கெவின். இப்போ நம்ம இந்தியன் பீப்புள் எல்லாம் அந்த பேர் சொன்னால் கெவின்னு சொல்லுவோம். ஆனால் வெள்ளைக்காரங்க சொன்னால் கெவின் சொல்லுவாங்க, சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம நார்மலாக டப்பிங்கில் ஈஸியாக கரெக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த சீன் எனாக்ட்மெண்ட் பண்ணும் போதே அவர் சொல்வார், நீங்கள் கெவின்னு சொல்லுங்கள். யூனோ பிகாஸ் எனிவே நம்ம டப் பண்ண போகிறோம். ஸோ எனக்கு அது கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. சரி, இங்கிலீஷ் டைலாக் தானே, இங்கிலீஷ் தான் எனக்கு அசால்ட்டாக வரும்னு சொல்லி டப்பிங் போனால் நான் எனக்கு எவ்வளோ சீன்ஸ் இருக்க போது, ஒரு ½ டே 1 டேயில் முடிச்சிடலாம். அந்த மாதிரி ஒரு ஃபீல்டில் போனால் 5 days ஆச்சு. அவ்வளோ ஒரு பர்ஃபெக்ஷன், அவ்வளோ ஒரு இது பண்ணாங்க. ஏன்னா தட் இஸ் வை திஸ் இஸ் ஃபேண்டாஸ்டிக் மூவி. எல்லா பாக்ஸஸும் டிக் ஆச்சு. ஒரு பர்ஃபார்மன்ஸில், ஸ்டோரி வைஸில், எடிட்டிங் வைஸில், ஒரு டப்பிங் வைஸில், எல்லா என்ன சொல்கிறது, எல்லா பாயிண்ட்ஸ்லேயும் வந்து அந்த படம் வந்து எக்ஸல் ஆச்சு. அந்த ரீசன் தான் அந்த படம் அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல். அண்ட் எனக்கு அப்புறமா தான் புரிஞ்சுது. பிஸி ஷெட்யூலில் எங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துக்க ரொம்ப நன்றி. தேங்க்யூ.